மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை மேம்படுத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்திற்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விதி எண் 110 கீழ் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்தார். மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சியடையும் என்றும் இந்தியாவும் வலிமை பெறும் என்றும் கூறினார். இதனை உணர்ந்து மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற பரந்துபட்ட கொள்கை முழக்கத்தினை தமிழ்நாடு தொடர்ந்து முழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் மத்திய மாநில அரசுகளின் உரிமைகள் குறித்து ஆய்வு செய்ய ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டதாகவும் அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகள் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதன்பின் மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகளை மேம்படுத்திட சர்க்காரிய ஆணையத்தை மத்திய அரசு அமைத்ததாகவும் அந்த ஆணையம் அறிக்கை தாக்கல் செய்த பிறகும் எந்தவித மாற்றமுமின்றி ஏமாற்றமே தொடர்வதாகவும் குறிப்பிட்டார். அடுத்தடுத்து மாநில பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக செய்யப்படுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். மாநில அரசின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மருத்துவக் கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்து வந்த நமது கல்விக் கொள்கையினை நீர்த்துப் போகச் செய்து முழுமையாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் ஒற்றைத் தேர்வின் வாயிலாக மட்டுமே மருத்துவக் கல்வி இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றப்பட்டுவிட்டது. இந்த நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 1500 கோடி ரூபாய் மத்திய அரசு விடுவிக்காமல் மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருவதாகவும் முதலமைச்சர் சாடினார். எனவே மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றின் தனித்தன்மைகளை உறுதி செய்யும் வண்ணம் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. இதன் உறுப்பினர்களாக இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்களும் இருப்பார்கள். உயர்நிலைக் குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும், இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குரியன் ஜோசப் தலைமையிலான குழு மத்திய மாநில அரசுகளின் உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அரசியலமைப்பின் விதிகளை ஆராய்ந்து குழு மறுமதிப்பீடு செய்யும் என்றும் மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டவற்றை மீட்டெடுப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்.